டாக்டர் கலைஞர் அவர்களின் 103வது பிறந்தநாள் விழா திட்டுக்குடி சட்டமன்ற தொகுதியில் மாண்புமிகு சி.வே. கணேசன் அவர்கள் தலைமையில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. கடலூர் மேற்கு மாவட்டம் தீட்டுக்குடி சட்டமன்ற தொகுதி நல்லூர் தெற்கு ஒன்றியம் கொதட்டை கொள்ளாத்தங்குறிச்சி ஆகிய கிராமங்களில் முன்னாள் முதலமைச்சரும் திராவிட இயக்கத்தின் மூத்த தலைவருமான டாக்டர் கலைஞர் அவர்களின் 103வது பிறந்தநாள் விழா கழக கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மாண்புமிகு சி.வே. கணேசன் அவர்கள் தலைமையில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மங்களூர் கிழக்கு ஒன்றியம், மேலாதனூர் மற்றும் மங்களூர் வடக்கு ஒன்றியம், ஆவட்டி எக்ஸ் ரோடு, கல்லூர் பகுதிகளில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து பூத்தூவி புகழ் வணக்கம் செலுத்தினர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பேசிய நிர்வாகிகள், டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழக அரசியல், சமூக நீதி, கல்வி மற்றும் மக்கள் நலன் ஆகிய துறைகளில் ஆற்றிய மகத்தான பங்களிப்புகளை நினைவு கூர்ந்தனர். இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய, கிளை மற்றும் ஊரக கழக நிர்வாகிகள், இளைஞர் அணி, மகளிர் அணி நிர்வாகிகள், கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தினர். இந்த விழா சிறப்பாகவும் எழுச்சியுடனும் நடைபெற்றது. கலைஞர் காப்பீடு திட்டம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்த முதல் முதலமைச்சர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உலகம் வாழ்கின்ற தமிழர்களுக்கு மதிப்பளிக்கக்கூடிய வகையில, சிறப்பு செய்கின்ற வகையில தமிழுக்கு செம்மொழி என்கின்ற அந்தஸ்தை பெற்று தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள், நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள். அது மட்டும் இல்ல, உலகத்திலேயே ஒரு பெரிய தமிழுக்கு மரியாதை, திருவள்ளுவருடைய சிலையை கன்னியாகுமரியில் முக்கடலும் சங்கமாகக்கூடிய கன்னியாகுமரியில 133 அடி உயரத்தில் ஒரு சிலையை உருவாக்கி திருவள்ளுவருக்கு, ஏன் தமிழுக்கு பெருமை சேர்த்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். உலகத்திலே வாழ்கின்ற தமிழர்களுக்கெல்லாம் தலைவராக இருந்தவர். தமிழ்நாட்டினுடைய நவீன சிற்பியாக விளங்கி தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களுக்காக, மாணவர்களுக்காக, விவசாயிகளுக்காக, தொழிலாளர்களுக்காக, அரசாங்க ஊழியர்களுக்காக, பெண்கள்லாம் பஸ்ல விடியல் பயண திட்டத்தை கொண்டு வந்தவர். அன்பு கரங்கள் திட்டத்தை கொண்டு வந்தவர். அதாவது கலைஞரை போல் சிறப்பான ஆட்சியை நடத்தி இந்தியா மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய இங்கிலாந்து நாட்டு, அங்க இருக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய அதிபர், அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியே காலை உணவு திட்டத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொண்டு வந்த திட்டத்தை என்னுடைய நாட்டிலே நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகின்ற அளவிற்கு ஒரு சிறப்பான திட்டத்தை நடைமுறைப்படுத்திய மாமனிதன் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். எனவே அவர் வழியிலே இன்றைக்கு சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து மக்களுடைய பணியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வழியிலே நம்முடைய பயணம் தொடரும் என்று அன்போடு கேட்டு, இந்த கிராமத்தில் இவ்வளவு உற்சாகமாக தலைவர் கலைஞருடைய பிறந்தநாளை கொண்டாடிய அத்துணை கழக நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் நன்றி. வாக்களித்த உங்களுக்கும் நன்றி என்று தெரிவித்து நன்றி, வணக்கம்.